YAMAHA 135 98 மாடல் சேலுக்கு வந்திருக்கு. ஸோ இது யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். வண்டி நல்லா இருக்கும். யாருக்காவது தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். Hello friends, welcome to ARK Diaries. Chennai 1008 இருக்கக்கூடிய ஸ்ரீ தனலக்ஷ்மி மோட்டார் டாலர் ரேசிங் சுரேஷ் அண்ணா கடைக்கு தாங்க நம்ம இப்போ வந்திருக்கோம். ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். உங்ககிட்ட இருந்து செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 80,000 வியூஸ்க்கு மேலே வந்து ஃபுல் லென்த் வீடியோவே உங்ககிட்ட இருந்து செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேரளா கஸ்டமருக்கு வந்து ஒரு பைக் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். எப்பவுமே ஸ்டாக்காக நம்ம நிறைய பைக் ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பைக்கை பார்த்து அதே மாதிரி எனக்கு அதே கலரில் எனக்கு அதே மாதிரி பைக் வேணும்னு ஒரு 5 பைக் வந்து அட்வான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதில் ஒரு வண்டியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சுரேஷ் அண்ணா நம்ம கூட இருக்கார். அதே மாதிரி சேல்ஸ்க்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு 2-3 பைக் சேல்ஸ்க்கும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சுரேஷ் அண்ணா ஆனால் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஸோ போன வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. முக்கியமாக நம்ம அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 5 லட்சம் வியூஸ்க்கு மேலே இப்போ வந்து போயிட்டுருக்கு. அதில் அந்த கேரளா கஸ்டமருக்கு நம்ம ரெடி பண்ண பைக் பார்த்தீங்கன்னா நல்ல ரீச் இருந்ததுண்ணா. நம்ம ஸ்டாக்காகவும் நிறைய வண்டி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா லைட்டில் இருந்து இண்டிகேட்டரு, ஃப்ரண்ட்டில் டிஸ்கார்ட் பண்ணியிருக்கீங்க, டியூவல் பர்பஸ் டயர்ஸ் போட்டிருக்கீங்க, நிறைய விஷயம் ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து ட்ரெண்டாக கஸ்டமர் நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி தான் அவங்க லைக் பண்ணுறாங்க கஸ்டமர் எல்லாமே. ஓகேங்களா, எல்லாமே ஸ்டாக்காக நிறைய பேர் விரும்பினாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கேஜிஎஃப் மாடல் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு க்ரீன் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இப்போ இது பிளாக்ல பண்ணியிருக்கோம். இது கோயம்புத்தூருக்கு இன்னைக்கு பார்சல் போயிடும் வண்டி, இன்னைக்கு கொரியர் பண்ணிடுறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் யார் கஸ்டமர் கேட்டாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். என்ன கலர்ஸ் வேணாலும் பண்ணலாம். பிளாக் அண்ட் ரெட் பண்ணலாம், பிளாக் அண்ட் ப்ளூ பண்ணலாம், பிளாக் அண்ட் க்ரீன் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி ஷீல்டும் இதுவும் வேற கலர் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஓகே, ஆனால் வண்டியில் என்ன நல்லா ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படியே சொல்லுங்கள். இதில் டிஸ்க்கு, மோட்டோகிராஸ் டயர் இருக்கும். ஆனால் இது எதோட டிஸ்க்குனா? இது அப்பாச்சி ஆர்டிஆர். ஓகே, ஆர்டிஆர் டிஸ்க்கு. ஓகேண்ணா. இது ஹேண்டில் பார்லாம் சொல்லுங்கண்ணா. ஹேண்டில் பார் லைட்ஸ் பற்றி. ஹேண்டில் பார் ஹை லிஃப்ட் ஹேண்டில் பார் இது. ஓகேங்களா, இந்த மாடலுக்கு இந்த மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸ்க்ராம்ப்ளர் மாடலு. ஓகேங்களா. இப்போ அசாடும் போட்டிருக்கீங்கல்ல, இண்டிகேட்டரு அசாடு, உள்ள பல்பும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு கொடுத்துருக்கீங்க. ப்ளூ, ஒயிட் அண்ட் ப்ளூ. ஓகே. இப்போ இந்த ஸ்பீடாமீட்டரை பற்றி சொல்லுங்கண்ணா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகுங்க. ஸ்பீடாமீட்டர் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ எல்லாமே கரெக்டாகவே ஒர்க் ஆகுங்க. ஓகே, ஆனால் இந்த இதை பற்றி சொல்லுங்கள். இது குயிக் த்ராட்டிலா? இது குயிக் த்ராட்டில். இப்போ மற்ற த்ராட்டில் வந்து ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஆஃப் தான் கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஆனால் இங்கே கண்ட்ரோல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் என்ன? இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்கோம். இப்போ ஃபோர் ஸ்ட்ரோக் மாட்டினா செல்ஃப் சுவிட்ச் இது. ஓகேங்களா, இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வரும். இது வந்து நாங்கள் இண்டிகேட்டர் 4 இண்டிகேட்டர் கோசம் கொடுத்துருக்கோம். இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த சைட் போடுறோமோ நம்ம அந்த இண்டிகேட்டர் யூஸ் ஆகும். இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். மேலே இருக்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் போட்டிங்கன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் போட்டிங்கன்னா ரைட் இண்டிகேட்டர். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா 4 இண்டிகேட்டருமே எரியும். ஓகே, கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டாக்காக இருக்க வண்டிக்கு இந்த மாதிரி கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. ஓகே, ஆனால் இது ஃபுல்லாக பண்ணுறதுக்கு வந்து முக்கியமாக வந்து பட்ஜெட் நிறைய பேர் கேட்பாங்க. ஆமாம், எவ்வளோ பட்ஜெட்னா? வண்டியோட கண்டிஷனை பொறுத்து இருக்குது. அவங்க வண்டி காமிச்சாங்கன்னா நம்ம என்ன கண்டிஷன், இதெல்லாம் வந்து நம்மக்கிட்டே எடுத்து ரீஸ்டோர் வந்து இந்த மாடலில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் நம்மக்கிட்டே எடுத்து பண்ணி கொடுத்தாலும் ஓகே, இல்லைனா அவங்களே வண்டி கொடுத்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க. ஓகே, ஆனால் நம்ம பைக்கோட கண்டிஷனை பொறுத்தா நம்ம பட்ஜெட் அமௌண்ட் சொல்ல முடியுங்க. ஆனால் எவ்வளோ நாள் நான் பிடிக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ண? ஒரு 1 மந்த்துங்க. ஓகே, ஒரு 1 மந்த் டைமு. இது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு 20 டேஸ்லேயே பண்ணியிருக்கோம் இந்த வண்டி. ஓகே, வண்டி இந்த ஸ்டிக்கரிங்லேருந்து ரிம்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் பீட்டுண்ணா நம்ம கேட்டுடலாமா? எக்ஸாஸ்ட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி கேட்டுடலாம். போதுண்ணா, வேற லெவலில் இருக்குண்ணா எக்ஸாஸ்ட். ஆனால்
இது எல்லாமே 4 ஸ்பீட் ஆனா 4 ஸ்பீட் 4 ஸ்பீடு 5 ஸ்பீடு கியர் பாக்ஸும் இருக்கு. யாராவது சேலுக்கு கேட்டாலும் நம்ம தரலாங்க. 4 ஸ்பீடு கியர் பாக்ஸும் இருக்கு, 5 ஸ்பீடு கியர் பாக்ஸும் இருக்கு. ஓகே. ஸோ 5 ஸ்பீட்லாம் மேலே வச்சிருக்கோம், அதெல்லாம் குடோனில் இருக்கு. ஸோ நம்ம 5 ஸ்பீடு கேட்டாலும் நம்ம கொடுக்கலாங்க. ஆனால் இது யூஸ்டு தானா? இல்லை நம்ம யூஸ்டு தானே இல்லை நியூவானா? இல்லை யூஸ் தான், எதுவும் நியூ கிடையாது. ஓகே. 4 ஸ்பீட் 5 ஸ்பீட் ரெண்டுமே நம்ம கிட்ட கிடைக்கும். அப்போ வந்து இந்த ஜப்பான் இன்ஜின்லாம் வந்து தெரியுங்களா, 100 கியர் பாக்ஸ்லாம், அதெல்லாம் ஒரிஜினல் கியர் பாக்ஸே வச்சிருக்கோம் நம்ம. ஓகே. அப்போ வந்து மாடல் தான். ஆனால் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் இருக்குல்லண்ணா, ஸோ அது மாத்திர கோர் வந்து கிடைக்குமா? தாராளமாக நம்ம கோர் வாங்கி நம்ம ஆர்டர் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ நிறைய மெக்கானிக் ஊர்லேருந்துலாம் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஊர்லேருந்து ஊர் மெக்கானிக்லாம் எனக்கு கால் பண்ணி கோர்லாம் வந்து என்ன பண்ணலாங்க இந்த மாதிரி சவுண்டுக்கெலாம் கேட்டிருக்காங்க. ஓகே. ஆனால் இப்போ நம்ம அந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் இருக்குல்ல, அது என்னென்ன மாதிரி சவுண்ட்லாம் இருக்குண்ணா? இல்லை அது என்ன சொல்கிறதுனா, ஒரு மாதிரி பேஸ் பேப்பர் கிளியராக மாதிரியும் பண்ணலாம். ஸோ ஒரு மாதிரி சில்லறை கொட்டுற மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி சேஞ்சில் எப்படி ஒன்றுமோ கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஆனால் பைக் ஆஃப் பண்ணிடலாம்ண்ணா. ஆனால் பைக்கு வந்து ஏதாச்சும் இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு இருக்காண்ணா, அதை பற்றி சொல்லுங்கண்ணா. சேலுக்கு இருக்குங்க. அந்த ப்ளூ கலர் 135 90. ஆனால் இப்போ நம்ம இங்கே ஒரு 135 இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். இதை முடிச்சிடலாமாங்க. இது 100, இது 195 மாடலு, செகண்ட் ஓனரு. ஸோ இது வந்து கஸ்டமர் எடுத்துட்டாங்க, முடிச்சுட்டு நம்மக்கிட்டே ரீஒர்க் பண்ண கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங்கு ப்ளூ கேட்டிருக்காங்க, டேங்க் ஷீல்டு ஃபுல்லாகவே பெயிண்டிங் பிளேட்டிங்லாம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்டே. அந்த வண்டி சேலுக்கு வந்திருக்கு. சரிங்கண்ணா. ஸோ இந்த வண்டி சேலுக்கு இருந்துச்சு, வாங்கிட்டாங்க, ரெஸ்டாரண்ட் நம்மக்கிட்டே விட்டாங்க. ஓகேண்ணா. ரீஒர்க் நம்மக்கிட்டே விட்டுருக்காங்க. இது ப்ளூ இருக்குங்க. ப்ளூ வந்து சேலுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. இது வந்து நேரில் வந்தாங்கன்னா ப்ரைஸ்லாம் வந்து எல்லாமே பார்த்து சொல்லி கொடுத்துடலாங்க. ஆனால் டீடைல்ஸ் 98 மாடலு, தேர்ட் ஓனருங்க. எஃப்சி வந்து இப்போ தான் முடிஞ்சுது. எஃப்சி வேணாலும் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். பைக்கில் ஏதாச்சும் செலவு அந்த மாதிரி இருக்கா? இல்லை, இந்த இண்டிகேட்டர்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. இண்டிகேட்டர் இந்த சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்குது, மர்காடு இதெல்லாம் நம்மளே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ஓகே என்னென்ன ஒர்க் இருக்கோ நம்மளே பண்ணி கொடுத்துருவோம், கிளியராக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எஃப்சி வேணும்னு கேட்டாங்கன்னா அது தனியாக பே பண்ணாங்கன்னா அதுக்கு தனியாக நம்ம எஃப்சி பண்ணி கொடுத்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டேங்க் வந்து பிளாக் கேட்டிருக்காங்க. பிளாக் கேட்டு நிறைய பேருக்கு இந்த மாடல் கேட்டாலும் க்ரீனும் பண்ணி தரலாம், ரெட்டில் பண்ணி தரலாம், ப்ளூவில் பண்ணி தரலாம். எந்த கலர் கேட்குறாங்களோ கஸ்டமர் அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. ஓகேங்களா. ஆனால் போன வாட்டி இந்த மாதிரி க்ரீன் தானே கொடுத்தோம். ஆமாம், க்ரீன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கஸ்டமர் இந்த மாதிரி க்ரீனே வேணும்னு சொல்லலாம், இந்த மாதிரி க்ரீனும் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு RX ப்ளூ கலர் சேலுக்கு சொன்னீங்கல்ல. ஆமாம். ஸோ நம்மக்கிட்ட மினிமமாக எந்த பட்ஜெட்டில் ஆரம்பித்து அதை சொன்னேன். நம்மக்கிட்ட ஒரு 40லேருந்து 150 வரையும் இருக்குங்க. அந்த ரேஞ்ச் வரையும் இருக்குங்க. நிறைய லோ பட்ஜெட் வண்டிலாம் உடனே போயிடுங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் இருக்காங்க, நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரு நாள் 2 நாள் நிற்க வச்சாலே உடனே போயிடும் நம்மக்கிட்ட. அந்த லோ பட்ஜெட் வண்டியும் ஹை பட்ஜெட் வண்டியும் உடனே ஒரு 2-3 நாளில் போயிடுதுங்க ஹை பட்ஜெட். ஆனால் நான் பார்க்குறது என்னன்னா, பட்ஜெட்டில் வண்டி வாங்கினாலும் சரி உங்ககிட்ட ஃபுல் ரெஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. சில பேர் நம்ம நிறைய கஸ்டமர் என்கிட்ட வாங்குறவங்க எல்லாமே ரீஒர்க் பண்ணியே கொடுத்துருங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்கன்னா. நிறைய பேப்பர்லாம் நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் நம்ம வண்டியை எடுக்கிறோங்க. ஓகேங்களா. இது எஃப்சி பண்ண முடியும், எல்லாமே பேப்பர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் தான் நம்ம வண்டியை எடுக்கிறோம். ஓகேண்ணா. எடுத்து நம்ம பேப்பரும் சில பேர் கேட்குறவங்களுக்கு நம்ம பேப்பரும் கரண்டில் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட இந்த பைக்ஸ் நிறைய சேலுக்கு வருது இல்லைன்னா, இது வந்து உங்கள் கஸ்டமர் வண்டியா இல்லை பைக் வந்து சேல் பண்ணலான்றவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணலாமாண்ணா? இல்லை, பைக்கு கஸ்டமரும் வராங்க, இன்ஜின் ஒர்க் பண்ணுறவங்க, பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வராங்க. ஸோ கஸ்டமர் சேல்ஸுன்னு கேட்குறவங்களும் வராங்க. நிறைய பேர் சேல்ஸுக்கு வாங்கிட்டு போகிறவங்களும் நிறைய பேர் வராங்க. நிறைய வண்டி நம்ம கொடுத்துருக்கோங்க. இல்லை, நான் என்கிட்ட பைக் இருக்குது, நான் சேல் பண்ணலான்னா அப்படி வரலாமா? அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. சில பேர் விட்டுட்டே போயிடுங்க, எனக்கு இந்த பட்ஜெட்டில் எனக்கு விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி. சில பேர் என்னன்னா, நீயே எடுத்துக்குப்பா, எடுத்துட்டு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடு அப்படின்னு சொல்லி நம்மகிட்டயும் விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. நம்மகிட்டயும் கொடுத்துட்றாங்க. சரிங்கண்ணா. தேங்க்ஸ். நான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு. ஓகே. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வரீங்கன்னா நான் மற்ற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக சப்போர்ட் பண்ணி வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம நிறைய 2 ஸ்டாக் வீடியோ பண்ண போகிறோம். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தென் பாய் ஃப்ரம் ARK.